அனைவருக்கும் இனிய வணக்கம். நேர்களை நண்பர்களே, மக்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம், அண்ணாமலையின் சவுக்கடி போராட்டமும் எழுந்த விமர்சனமும், ஆளுநரின் அண்ணா பல்கலைக்கழக பயணமும் அரசியல் பின்புலமும், அரசின் தொடர் நடவடிக்கைகளுக்கு பிறகு அழுத்தம் கொடுப்பது ஏன் என்பது குறித்து இன்றைய விவாத நிகழ்ச்சியில் பயணிக்க இருக்கின்றோம். முதலாவது அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம். இணைய மொழியாக இணைந்து கொள்கிறார் மூத்த வழக்கறிஞரும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான டாக்டர் GS மோகன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கினில் பிஜேபியினுடைய சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் மரியாதைக்குரிய வேலூர் இப்ராஹிம் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். அடுத்தபடியாக அரங்கினில் அரசியல் விமர்சகர் திரு பார்த்திபன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். அடுத்தபடியாக மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு VS ராமன் அவர்கள் அரங்கத்தில் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். திரு இப்ராஹிம் சார், உங்களிடம் வந்து நிகழ்ச்சியை முதல்ல ஆரம்பிக்கிறேன். அதாவது சவுக்கடி போராட்டம் என்பது ஆளுகிற அரசிற்கு ஒரு கண்டனத்தை எழுப்பக்கூடிய ஒரு விதமாக அமைந்தது. மாணவியினுடைய அந்த பெயர் வெளிவந்த விவகாரம், அதை ஏன் இப்படி பண்ணீங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய, அதாவது பல்கலைக்கழகங்களுக்கே கேபிட்டல் ஆஃப் த சிட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் இவ்வளோ வந்து செக்யூரிட்டி குறைபாடுகளாக, அப்போ சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, அதனால் திமுக அரசை கண்டித்து 6 சவுக்கடி அப்படின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் அடித்தார். மணிப்பூருக்கும் சேர்த்து அடிச்சிருக்கலாமே, பொள்ளாச்சிக்கும் சேர்த்து அடிச்சிருக்கலாமே, ஏன்? தமிழகம் என்பது ஒரு ஆன்மீக பூமி. கடவுள் மறுப்பை கொள்கையாக கொண்ட காட்டுமிராண்டி ஈவேராவை பின்பற்றக்கூடியவர்கள், எங்களை போன்ற ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்கள், இது போன்ற அட்டூழியங்களை நிறைவேற்றக்கூடிய ஆட்சியாளர்களை கண்டித்து நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களை கிண்டல் செய்யக்கூடியவர்களாக, நக்கலடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இல்ல பெரியார் எப்படி நீங்க சொல்லலாம்? அவர் வந்து அவர் மட்டும் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை காட்டுமிராண்டின்னு சொல்லும் பொழுது, அந்த கொள்கை சரி என்று சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களிலிருந்து திராவிட கழகத்தினுடைய பல மணிகள் இன்றைக்கு அதை தலையாட்டி கொண்டிருக்கும் பொழுது, கடவுள் மறுப்பை சொன்ன அவரை காட்டுமிராண்டி என்று சொல்வது நியாயம் 100%. ஏன்னா இல்ல, அந்த இடத்துலதான் சனாதனத்தை வந்து அவர் வந்து கைத்தடி வச்சு அடிச்சார். என்ன அப்படின்னா, இந்த சனாதன கருவறைக்குள்ள சனாதனம்னு என்ன உங்களுக்கு தெரியும்? சனாதன தர்மம் என்பதை தமிழகத்தை தாண்டி தேசம் முழுக்க பேச முடியாது. அதனாலதான் பாராளுமன்ற தேர்தல்ல காங்கிரஸ் எல்லா கூட்டணி கட்சிகளையும் அழைத்தது. தமிழகத்திலிருந்து திமுகவை அழைக்கல. அது காரணம் என்னன்னா, நீங்க இங்க பேசின சனாதன தர்மம் இழிவா பேசினதுனால அங்க மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தான்லயும் மிகப்பெரிய அடியை காங்கிரஸ் சந்தித்தது, தோல்வியை சந்தித்தது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஊடகங்கள்லாம் சொன்னது காங்கிரஸ் வந்து மத்திய பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் மற்ற கட்சிகளுக்கு தெரியும். தாழ்த்தப்பட்ட மக்களை கோவிலுக்குள்ள அனுமதிக்க வச்சது, அதுக்கு போராட்டம் பண்ணி உள்ளுக்க கூட்டு போனது பெரியார் தானே, பெரியாரோட சிந்தனைகள் தானே. அவர் வந்து சாமி கும்பிடுறவங்க எல்லாம் காட்டுமிராண்டின்னு சொல்றாரு. இந்தியாவிலேயே சாதிய கொடுமைகள் நிறைந்த மாநிலம் முதலாம் நம்பர் 1ல தமிழகம் இருக்கு. இதை நீங்க மறுக்க முடியுமா? இது புள்ளி விவரம். இன்றைக்கும் சாதிய கொடுமைகளால் பாதிக்கப்பட்டு வழக்குகள் அதிகமாக பதியக்கூடிய மாநிலம் தமிழகம். இன்றைக்கும் பல பட்டியல் சமூக மக்கள் இந்த கழிப்பறையை சுத்தம் பண்றன்னு போய் இறக்கக்கூடிய அந்த இறப்பு விகிதம் இருக்குல்ல, அது இந்தியாவிலே நம்பர் 1 என்னன்னா தமிழகம். அப்போ இந்தியாவிலே நம்பர் 1 எல்லா விதத்திலும் பின்னடைவு ஏற்படக்கூடிய மாநிலம் தமிழகம். ஆனா நம்பர் 1 ஸ்டேட் இதுதான் இந்தியாவிலே சிறந்த மாநிலம் என்று ஐயா ஸ்டாலின் போன்றவர்கள் தப்பான ஒரு முன்னுதாரணத்தை சொன்னா அதை ஏற்க முடியாது. திரும்பவும் சொல்றேன், கடவுள் மறுப்பு காட்டுமிராண்டி கொள்கையை சொன்ன ஈவேராவுக்கு எதிர்ப்பதமாக நாங்கள் இருக்கிறோம். அடிச்சதா அடிச்சாரு, சவுக்கு அடிச்சாரு, மணிப்பூர்ல நடந்ததுக்கு சேர்த்து அடிச்சிருக்கலாம், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு சேர்த்து அடிச்சிருக்கலாம். ஒரு செயல் நடக்குதுன்னா அந்த செயலை திசை திருப்பும் விதமாகத்தான் நீங்க கேள்வி கேட்கறீங்க. இல்ல இல்ல, பாலியல் வன்கொடுமை, மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு, பஞ்சாப்ல என்ன நடந்துச்சுன்னு ஒரு 250 பட்டியல் போட்டு 250 அடிச்சோம்னா இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதுகாப்பு மிகுந்த இடத்துல, சிசிடிவிகள் இருக்கிற இடத்துல, ஆளுநர் மாளிகைக்கு அருகில் இருக்கிற இடத்துல, அதே போன்று கமிஷனரேட்டுக்கு அருகில் இருக்கிற இடத்துல, சென்னையின் மையப்பகுதியில ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாள் என்றால் அதை விட ஒரு கொடுமை இந்த தமிழகத்தில் எதுவுமே இல்லை. அப்ப இதை மையப்படுத்தி தன்னுடைய பேட்டியின் மூலமாக, தன்னுடைய போராட்டத்தின் மூலமாக
இந்த அடையாளத்தை பாரதிய ஜனதா கட்சி செய்தாலும் கூட நீங்க போராட யாரெல்லாம் போராட வருகிறார்களோ பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர்களை உடனடியாக கைது செய்றீங்க. 9 மணி 10 மணிக்கு வரைக்கும் நீங்க வந்து வெளியில் விடாமல் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். பேச விடாம தடுக்கிறீங்க. இப்ப இவ்வளவு அயோக்கியத்தனத்தை இந்த திமுக புரிஞ்சுக்கங்க. இவ்வளவு அயோக்கியத்தனத்தை இந்த திமுக ஆட்சி பண்ணும்னா இயல்பாகவே கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள் 2 விஷயத்தை செய்வாங்க. ஒன்று, கடவுளிடத்துல இந்த மாதிரி கொடுமை நடக்குது, இவன் நாசமா போகணும்னு நம்ம தமிழக மக்கள் கீழே இருக்கிற மண்ணை வாரி தூவுவாங்க. ஏங்க இது வந்து இந்த மண்ணுக்குரிய பண்புங்க, மண்ணை வாரி தூவுவாங்க. அப்ப இந்த ஆட்சியாளர்கள் நாசமா போகணும் அப்படின்னு மண்ணை வாரி தூவியவர்களும் பல பேர் இருக்கிறாங்க. அதே போன்று இப்படி குழந்தைகள் தொடர்ந்து தமிழகத்துல கற்பழிக்கப்படுறாங்க. இதே சென்னையில இதே சென்னையில உங்களுடைய பேச்சில் வரல பேசுறது ஒரு முறை வைர இந்த ஆட்சி நாசமா போகணும்னு மண்ணவாரி வீசுறீங்க. நீங்க மண்ணவாரி வீசுங்க. இது பொது தளம்ங்க. எந்த தளமா இருக்குங்க? இந்த ஆட்சியாளர்கள் மரியாதையோட பேச கூடாதுங்க. ஒரு கருத்து பேசி ஆட்சியாளர்கள் கருத்தை சொல்லுங்க. நான் பெயரை குறிப்பிட்டு பேசுறேனா? பேரை தமிழ்நாடு நாசமா போறனா நம்ம ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர் யாரு? பிஜேபி. நீங்க சொல்றீங்க. இல்ல நீங்க சொல்றீங்க அப்படி இல்ல. இல்ல நீங்க திமுக ஆதரவாளர் இல்லங்க. நான் ஒரு நடுநிலையா ஒரு கேள்வி வைக்கிறேன். நாசமா ஆகலாம் சொல்ல பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சி நாசம்னா நான் கேக்குறேன். மணிப்பூர் மாத்திரீங்க. இல்ல மணிப்பூர்ல யாரோட ஆட்சி? நீங்க யூஸ் பண்ணலாமா? நீங்க சொன்ன வேர்டை யூஸ் பண்ணலாமா என்பதை ஒரு விவாதம், தனி விவாதம் இங்க பேசுவோம். இல்ல அங்கே பாலியல் வன்கொடுமை, இல்ல அங்கே பாலியல் வன்கொடுமை 90 விவாத தலைப்பில் நீங்கள் எதை கேட்டீர்களோ இன்றைக்கு என்ன விவாத தலைப்பு அதை பேசுவோம். மணிப்பூர் தலைப்பு அடுத்த நாளைக்கு வைங்க. தமிழ்நாட்டு ஆட்சியை நீங்க பயன்படுத்துற வார்த்தையை மணிப்பூருக்கு பயன்படுத்தலாம். நான் அதான் சொல்றேன். அதுதான் முடிக்கிறேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதே இந்த திமுக ஆட்சியில, இந்த கையாளாகாத விடியாத ஆட்சியில எவ்வளவு பெரிய கொடுமை நடக்குதுன்னா, இதே அண்ணா நகர்ல 10 வயது சிறுமி கற்பழிக்கப்படுகிறாள். இங்க நடவடிக்கை எடுக்கல. உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுக்கிறது. இவர்கள் சரியா விசாரிக்க மாட்டாங்க. சிபிஐக்கு போனா சிபிஐ விசாரிக்கட்டும் உயர்நீதிமன்றம் சொன்னா இவங்க அப்பீலுக்கு போறாங்க உச்சநீதிமன்றத்துக்கு. ஏன் போறீங்க? இரண்டாவது, அதே மாதிரி இங்க சிந்தாதிரிப்பேட்டையில ஒரு மாணவி 10 பேரால் பாலியல் கற்பழிப்புக்குள்ளாகப்படுகிறாள். இன்றைக்கு வரைக்கும் அதுல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதை மக்கள் முன்னால் சொல்ல தயாரா? எல்லா கேள்விக்கும் இல்ல சார். என்ன, மகாராஷ்டிராக்கு என்ன, குஜராத்ல என்ன, இதுக்கெல்லாம் பதில் சொல்றேன். இன்றைக்கு வாதத்தில் நீங்க என்ன வைத்திருக்கீங்க அதுக்கு முதல்ல சொல்லிடுறேன். அதே மாதிரி ஆவுடையார் கோயில், அங்க ஒரு நர்ஸ் இருக்கிறாங்க, ஒரு செவிலியர், அவங்க மக்கள் உயிர் காக்கக்கூடியவங்க. அவங்கள ஆபாசமா படம் எடுத்துட்டு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து இதே திமுக உடைய மாவட்ட செயலாளர் மிரட்டினாரா இல்லையா? பத்திரிகைகளை படித்தீர்களா இல்லையா? அப்ப நான் என்ன கேட்கிறேன், கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் வித்த கண்ணுக்குட்டி யாருன்னா திமுக காரா இருக்கிறாரு. போதைப் பொருள் விடுத்த சாம்ராஜ்யத்தினுடைய ஜாபர் சாதிக் யாருன்னா திமுக காரா இருக்கிறாரு. அதே மாதிரி இங்க இருக்கிற பாலியல் வன்முறைக்கு கார் காரணம் பார்த்தா அது திமுக மாவட்ட செயலாளர்கள் இருந்து தனசேகர், ராஜசேகர், இப்படி வரிசையில் பட்டியல் வருகிறது என்றால் நான் கேட்கிறேன், இப்படிப்பட்ட அநீதியான ஆட்சி நடத்தக்கூடியவர்களை இறைவா நீ தண்டித்து விடு என்று சொல்லி அண்ணாமலை அவர்கள் சாட்டை இடித்தார். இது கடவுள் தெரியுமே தவிர மறுப்பு கொள்கைகளுக்கு புரியாது என்பது எங்களுடைய. அதே போல உங்களுடைய தமிழக பிஜேபியில் நடந்த ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். திருமதி டெய்சி, திருச்சி சூர்யா இவங்களுடைய அந்த ஆடியோ விவகாரம்லாம் வெளியே வந்துச்சு. அவர் எப்படி பேசினாரு, இவங்க எப்படி பேசினாங்கன்றதுக்கு. அப்போ அண்ணாமலை அவர்கள் அதுக்கு ஒரு குழு அமைச்சார். அந்த குழு அமைச்சு அவங்க கொடுக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. கட்சியின் நலன் ரீதியாக காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அங்கே போனீங்க. அங்கே சரியான தண்டனை கொடுக்கப்பட்டதா? ஒரு பெண்ணை ஒரு இழிவா பேசுறாரு, அவங்களும் இந்த மாதிரி இழிவா பேசுறாங்க. இதுக்கு என்ன நீங்க காம்ப்ரமைஸ் மூட்ல தானே நீங்க போனீங்க? அது பூதாகரமாக்கலையே. நீங்க தவறான தகவலை பதிவு வைக்கிறீங்க. இல்ல சார், ஆடி நான் கேட்டேன். திரும்ப நான் சொல்றேன். நீங்க கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லுங்க. திருமதி டெய்சி மற்றும் சூர்யா அவர்கள் இருவருக்கும் மத்தியிலான இந்த பேச்சுக்களை கேட்டு குழு கொடுத்த கருத்தின் அடிப்படையில் சூர்யா அவர்களை 6 மாத காலம் சஸ்பெண்ட் பண்ணி வைத்தோம். கட்சி நடவடிக்கை எடுத்தது. நடவடிக்கை எடுக்காமல் அல்ல. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும்
பெண்கள் மீது யார் தவறாக பேசினாலும் அவர் எவ்வளவு பெரிய உயர் பொறுப்பில் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கும் என்பதை நாங்க கடந்த காலத்துல நிறைவேற்றி காட்டியிருப்போம். அரசு நடவடிக்கை எடுத்திருக்க, ஏன் அழுத்தம் கொடுக்குறீங்க? இது நடவடிக்கைங்க. இது நான் கேக்குறேங்க, அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணி இன்றைக்கு எவ்வளவு கேவலங்க. ஒரு பெண் எவ்வளவு பெரிய பாதிப்புக்குள்ளாங்க, அந்த குடும்பம் இன்றைக்கு எப்படி தலைகுனிந்து நிற்கும்? அந்த பெண்ணுடைய பேரில் இருந்து, தொலைபேசியில் இருந்து எப்படி அவர்கள் பேசினார்கள், அந்த எஃப்ஐஆர்ல என்ன இருந்துச்சு, எல்லாம் இன்றைக்கு பொதுவெளியில வைத்து விட்டு நாங்க நடவடிக்கை எடுத்து பொதுவெளியில அரசாங்கம் வைக்கலங்க. நடவடிக்கையை நீங்க ஆணையர் சொன்னதுல எத்தனை பொய் இருக்கின்றது நான் சொல்றேன். ஆணையாளர் சொல்லுகிறார், எங்களுக்கு நேரடியாக புகார் வரல, அவர்கள் 100க்கு போன் பண்ணாங்க, அதன் அடிப்படையில் வந்ததுன்னு. அமைச்சர் சொல்லுகிறார், இல்லை இல்லை நாங்களுக்கு நேர காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்கன்றாங்க. இவர் சொல்றாரு 100க்குன்றாங்க. அப்ப நீங்க யாருங்க போய் பேசுறீங்க? அமைச்சர் போய் பேசுறாங்க, நடவடிக்கை எடுக்கல, போய் பேசுறாங்க. கைது செஞ்சிருக்காங்க, இதுக்கு பின்னால் உள்ள சூழ்ச்சிகளையும் அமைச்சர் வரைக்கும் இத்தனை முரண்பட்டு பேசுகிறீர்கள் என்றால் உங்கள் நோக்கம் என்ன? உங்க ஆட்சியை காப்பாற்றணும் என்பதற்காக. நிர்பயா வழக்குல எந்த அளவிற்கு தேசம் முழுக்க பிரச்சனையாகி மன்மோகன் சிங்கினுடைய ஆட்சி அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல ஒரு ஆட்சி களைவதற்கு எந்த அளவிற்கு மோசமான நிலையை மம்தா பானர்ஜி சவாலை எதிர்கொண்டார்களோ அது மாதிரி இந்த திமுக எதிர்கொள்ள கூடாது என்பதற்காக பாலியல் வன்முறைக்கு உட்பட்ட அந்த மாணவியினுடைய கண்ணியத்தை இழிவுபடுத்தும் விதமாகத்தான் திமுக செய்திருக்கிறது. வயிறைந்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். தொடர்ந்து பேசுறோம். இணையமொழியாக இணைந்திருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு GS மோகன் அவர்கள். அதாவது இன்றைக்கு வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அந்த வழக்கை முடித்து வச்சிருக்கு. 25 லட்சம் ரூபாய் அந்த பெண்ணிற்கு அந்த இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு யார் காரணம் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, தமிழக அரசினுடைய தொடர் நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளுக்கு திருப்தி அடைய ஒரு வழிவாய்ப்பு இல்லாம இருக்கிறனால தொடர்ந்து சவுக்கெடுத்து அடிக்கிறாங்க. யார் அந்த சார் அப்படின்ற அடிப்படையில் கேள்விகளை முன்வைக்கிறார்கள். இது திமுகவிற்கு கொடுக்கக்கூடிய அரசியல் அழுத்தமா, அல்லது திமுகவினுடைய அந்த 200க்கு 200 என்ற தாரக மந்திரத்தை பொய்த்து போக, நீர்த்து போக வைக்கக்கூடிய ஒரு தந்திரமா அதை பார்க்கறாங்களா? முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய மறைவுக்கு என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், இந்த அண்ணா பல்கலைக்கழகம் வளாகத்திலே இன்ஜினியரிங் 2வது ஆண்டு படிக்கும் மாணவி, அவருக்கும் 3வது ஆண்டு படிக்கும் ஒரு மாணவனுக்கும் ஏற்பட்ட ஒரு லவ்வர்ஸ் அவங்க மறைந்திருந்து இருக்கிறதுனால தான் அது அங்க இருந்த ஒரு சமூக விரோதி. இன்னும் சொல்ல போனால் அவன் ஏற்கனவே பல குற்றங்கள்ல வழக்குல இருக்கான். 14 வழக்குல அவன் மேல குற்றம் இருக்கு. அவன் அந்த வளாகத்துல சுற்றி டக்குன்னு சடன்லி அவங்கள கேப்சர் பண்றான். இத ஆக்சுவலா இந்த பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் இன்றைய தினம் விசுவரவும் எடுத்திருக்கிறது இல்லையா? அதிமுகவை சார்ந்த வக்கீல் வரலட்சுமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க இந்த சம்பவத்தை பேஸ் பண்ணி. அத நீதிபதிகள் மாண்புமிகு SM சுப்பிரமணியமும் V லட்சுமி நாராயணன் சூமோட்டோவா ஆக்ஷன் எடுக்கிறாங்க. சூமோட்டோ ஆக்ஷன் எடுத்து அவங்க இந்த மாதிரி டிஜிபி, போலீஸ் கமிஷனர், அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர், அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர், அப்புறம் பதிவாளர், அப்புறம் ஆகியோருக்கு பிற்பகல் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில அவர்கள் விளக்கம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருந்த விளக்கத்துக்கு இடையில அந்த தீர்ப்பு அவர் என்ன சொல்றாருன்னா, மாணவர்களுக்கு அந்த மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு ஹைகோர்ட் ஆணையிட்டு இருக்கு, இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும், மேலும் மாணவி எந்த வகையான கல்வி கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் துரதிருஷ்டவசமானது. இது யாருமே எதிர்பார்க்காததுதான் பொதுவா. ஆனா இது நீங்க அரசை குற்றம் சொல்வது, அரசு எல்லாவித துரித நடவடிக்கை எடுத்திருக்கிறது. எந்தவித நடவடிக்கையும் இல்லாமல் இல்லை. அதிலும் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்திலே மாணவி நடைபெறும் சம்பவத்திலே இது துரதிருஷ்டவசமான எதிர்பாராத சம்பவம். இதுல போலீஸ் விசாரணைக்கு பல்கலைக்கழகம் முழுவதும் ஒத்துழைப்பு வழங்கி குற்றச்சாட்டப்பட்ட நபரின் மனைவி பல்கலைக்கழகத்திலே தற்காலிக பணியை செய்து வருகிறதாகவும் அதை வைத்து அவன் தொடர்ந்து அங்கே போவதாக இருந்திருக்கின்றான். அவன் கிட்டத்தட்ட 14 வழக்குகள் அவன் மேல் இருக்கிறது. அது மட்டுமல்லாக இந்த உயர்கல்வி அமைச்சர்
அது கோவி செழியன் அவர்கள் பேட்டி அளிக்கிறார். அவர் சொல்றார், அதாவது இந்த வளாகத்துல ஆக்சுவலா எல்லா கல்லூரியிலுமே எல்லா பல்கலைக்கழகத்திலுமே போஸ் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த போஸ் குழு தான் நீங்க அவங்க கிட்டதான் முறையிடணும். அப்போ அவங்க முறையிட்ட பிறகுதான் அவங்க வந்து காவல் நிலையத்திற்கு புகார் கொடுப்பாங்க. ஆனா இந்த பெண்மணி நேரடியாகவே காவல் நிலையத்திலே புகார் கொடுத்திருக்கின்றார். வரவேற்கத்தக்கதுதான். அது வந்து அவங்களுடைய மன அழுத்தத்தை குறைத்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சம்பவம் எதிர்பாராத சம்பவம். இந்த சம்பவம் இப்படி நடைபெறக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு கல்லூரியிலும் ஒவ்வொரு மாணவிகளும் இன்றைய தினம் இந்தியாவிலே அதிகம் படிக்கக்கூடியவர்களாக தமிழ்நாட்டில் திகழ்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடாது. நாம் எந்த சம்பவமாக இருந்தாலும் இந்த அரசு எல்லாவித நடவடிக்கையும் எடுத்திருக்கிறது. எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்றுதான் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். அரசு அது மட்டுமல்லாமல் இந்த போஸ் குழு பணிகள் வந்து எல்லா கல்லூரியிலும் இருக்கு. இந்த கல்லூரியிலும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கேமராக்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 86 கேமராக்களும் அந்த சிலது வந்து பழுதறிஞ்சதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த பல்கலைக்கழகம் வந்து சரிப்படுத்துறோம். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் வந்து எதிர்பாராத சம்பவம், துரதிருஷ்டவசமானது. அதற்கு எல்லாவித இந்த போலீஸ் மீது நீங்கள் குற்றம் சாட்டுவதை விட அவர்கள் எல்லாவித நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அரசு என்ன செய்ய வேண்டுமோ, அரசு என்ன செய்தால் அது அவர்களுக்கு பலன் தருமோ அதை இந்த அரசு செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உயர் நீதிமன்றமும் சூமோட்டோவில் இந்த வழக்கை வந்து விசாரித்து வருகிறது. எல்லாவித அரசும் உயர் நீதிமன்றமும் இந்த எல்லாவித நடவடிக்கை எடுத்திருக்கிறதா இல்லையா? ஆகவே இந்த வழக்கை பொறுத்தளவு எதிர்பாராதது, துரதிருஷ்டவசமானது. தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கறாங்களே சார். அதாவது இந்த அரசு வழங்க வேண்டும், 25 லேக் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த படிக்கின்ற அந்த கல்லூரியில அவர்களுக்கு இலவசமாக தொடர்ந்து தர வேண்டும் என்று அரசுக்கு ஆணையிட்டு இருக்கின்றது உயர் நீதிமன்றம். அதெல்லாம் நாங்க பார்க்கணும். அதெல்லாம் இந்த அரசு ஏற்றுக்கொண்டது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சம்பவம் வந்து நீங்க யாராவது எதிர்பார்த்தாங்களா? இது எதிர்பார்க்காத சம்பவம். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரேடியா நீங்க அரசு மீது எப்படி நீங்க குற்றம் சாட்ட முடியும்? அரசு நீங்கள் அவர்களுக்கு பார்வைக்கு வருகின்ற பொழுதுதான் அவர்கள் துரித நடவடிக்கை எடுக்கின்றார்கள். எத்தனையோ சம்பவங்கள் இப்படி நடைபெறுகிறது தமிழ்நாட்டில், இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த அடிப்படை காரணம் என்னவென்றால் தனி மனித ஒழுக்கமும் இல்லை. அந்த தனி மனித ஒழுக்கமும் பின்பற்றப்பட வேண்டும். அரசு அவர்களுக்கு உறுதுணையாக தான் இருக்கிறது. நீங்கள் யாராவது உங்களை மீது திணிக்கப்பட்டால், தவறுகள் செய்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதா இல்லையா, அதை தான் நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே அரசு எல்லாவித நடவடிக்கையும் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறது. அதாவது இங்க தனி மனித ஒழுக்கம் வேணும்னு சொல்றீங்க. அந்த தனி மனித ஒழுக்கம் இல்லாததுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு எதிர்கட்சிகள் குறை சொல்ற கூட இடத்துல இருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க எப்படி கவர்மெண்ட்டை நீங்க குறை சொல்லுவீங்க? கவர்மெண்ட் மேல நீங்க தனி மனித ஒழுக்கம் என்பது எப்படி என்று சொன்னால், இப்போ நிறைய வந்து இப்போ டாஸ்மாலாம் இருக்கு. இது கொண்டு வந்ததே திராவிட கட்சிகள் தான். அப்போ இந்த டாஸ்மா பிளஸ் வந்து சில போதைப் பொருட்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து நடமாடுவதாக சொல்லுகின்றார்கள். அதை யாரு வந்து அதை எடுத்து அதை பயணிக்கிறார்கள்? அது வந்து தவறு இல்லையா? அப்ப அது தனி மனிதனுடைய ஒழுக்கம் தானே. ஆகவே இப்போ நாங்கெல்லாம் போறோமா அந்த மாதிரி அந்த இடத்துக்கு போறோமா, அதை வாங்குறோமா, இல்ல பயன்படுத்துறோமா? இல்ல இல்லையா? அப்படி ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு மாணவர்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்றுதான் என்னுடைய குறைபாடு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பேசலாம். அப்படியே இணைப்பில் அடுத்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்கள், அதாவது மரியாதைக்குரிய இப்ராஹிம் அவர்கள்ட்ட வைத்த கேள்வியை தான் உங்கள்கிட்ட முதல் கேள்வி வைக்கிறேன். அதற்கு எனக்கு பதில் கிடைத்த நலமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழகத்தில் நடந்த ஒரு பாலியல் சீண்டலுக்கு, வன்கொடுமையில் பாலியல் சீண்டலுக்கு 6 சவுக்கடி அடிச்சுக்கிட்டாரு, தன்னைத்தானே வருத்திக்கிட்டாரு. அதை வந்து நம்ம இங்கே எந்த இடத்துலையும் அதை வந்து நம்ம வந்து அது குறைத்து மதிப்பிடலை. அது அவருடைய நியாயத்தின் தரப்பின் வெளிப்பாடு, அது அவருடைய குமுறலின் தரப்பு வெளிப்பாடு. ஆனால் பொள்ளாச்சி சம்பவத்துக்கும் சேர்த்தடிக்கிறேன், மணிப்பூர் சம்பவத்துக்கும் சேர்த்தடிக்கிறேன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அது ஏன் சொல்லலை? ஒன்று. இரண்டாவது, அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது போன்ற விஷயம் நடந்திருக்கிறதுனால வேந்தர் உடனடியாக அங்கே சென்று கலாய்வு நடத்துகிறார். ஆனால் பெரியார் பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் சார் பதிவாளருடைய முறைகேடு நடக்குது, அவங்களுக்கு ஆளுநர் திருப்பி எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாரு. ஸோ இந்த இரண்டுமே வந்து 2 சம்பவத்தினுடைய பிஜேபியினுடைய வெளிப்பாடு. அதாவது பாஜகவுடைய தேசிய சிறுபான்மை பிரிவினுடைய ஆல் இண்டியா செயலாளர் வந்து வேலூர் இப்ராஹிம் அவர்கள் சொன்ன கருத்து 100க்கு 100 நான் ஏற்கின்றேன். காரணம் என்னென்னா,
அண்ணாமலை அவர்கள் தன்னையே வருத்தி கொண்டு இவ்வளோ பெரிய ஒரு இது கொண்டு வந்தாருன்னா காரணம் என்ன, சவுக்கு இது செருப்பு இல்லாமல் நடப்பு. அவர் மாலை போட்டிருக்கிறாரு, அதனால அப்படி நீங்க நினைக்கிறீங்க. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? மீம்ஸ் மாதிரி நீங்களும் அப்படி நினைக்காதீங்க. இல்ல, மாலை போட்டா செருப்பு இல்லாம தான் நடக்கணும். அப்படி கிடையாது சார். அதாவது அவர் என்ன சொல்றாரு, இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவது வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் என்று சொல்றாரு. அவர் சவுக்கை என்னன்னா, தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி மக்களை இந்த ஆட்சியாளர்கள் ஜல்லி பைசாக்கு கூட மதிக்கிறது கிடையாது. அத்தனை துறையிலும் எதிர்முறான கருத்துக்களும் எதிர்முறான ஊழல்களும் ஊழலையே பாத்தி கட்டி நடக்கக்கூடிய இந்த ஆட்சி மக்கள் விரோதமான ஆட்சி, மக்களுக்கு எதிரான ஆட்சி, ஒரு குடும்ப ஆட்சி. அந்த குடும்பத்தில் உள்ள சேர்ந்த கிண்ணர்களுக்கு சம்பாதிப்பதற்காக 8 கோடி மக்களையும் பலி பண்ண கூடாது. மட்டுமல்ல, 8 கோடி மக்கள் இன்னைக்கு வாழ்வாதாரம் கேள்விக்குறியா இருக்கிறது. அவர் கல்வித்துறையிலும் அப்படிதான், ஆன்மீக துறையிலும் அப்படிதான். நடந்து சென்றால் இன்னைக்கு ஒரு வீட்டில் போனாதான் இன்னைக்கு வகையான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அதாவது திமுகவும் எதிர்க்கட்சிகளும் ஆளும் போது அவங்க செஞ்சா ஊழல், நீங்க செஞ்சா இழப்பு. இப்போ இது தமிழ்நாட்டு மேட்டர் தான் நம்ம பேசலாம். இல்ல, நான் பொதுவாக நான் பிஜேபி வரும்போது அப்படிதான் நான் சொல்ல முடியும். இப்ப தமிழ்நாட்டுல திமுக செய்தா ஊழல், இந்திய லெவல்ல பிஜேபி செஞ்சா இழப்பு. அப்படிதான் நம்ம சார் ஒரு சார் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வருவோம் சார். நீங்க தேசியத்துக்கு போகாதீங்க. இது தமிழ்நாட்டு மேட்டர். பிஜேபி ஊழலே செய்யலன்றீங்களா? பிஜேபி தமிழ்நாட்டுல ஒரு விஷயம் சார். பிஜேபி இன்னைக்கு 1967 இருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல திமுக அதிமுக தான் ஆட்சி அமைக்குது. அந்த ஆட்சி அமைக்கின்ற போது என்னன்னா, இப்ப நல்லா புரிஞ்சுட்டேங்க, அண்ணா திமுக இரட்டை படம் என்னன்னா, அண்ணா திமுக என்னன்னா அராஜகம், காவல்துறை அராஜகம் செய்கின்றது இப்பெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி வன்முறையை சொல்றாங்க, பாலியல் பிரச்சனை சொல்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுடைய ஊழலை பற்றி தான் சொல்லல தெரியுமா? திமுக எந்த ஊழலை வெளியில சொல்லணும், நீயும் நானும் ஒண்ணு, வாக்களிச்ச மக்கள் வயலும் மண் என்பதற்காக கொள்ளை அடிப்பதிலும் மக்களை ஏமாற்றிலும் 2 கட்சிகளும் ஒரே குட்டையில் வர மட்டைகள் தான். அண்ணாமலை ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிடல, டிஎம்கே ஃபைல்ஸ் மட்டும் வெளியிட்டு பொறுத்திருந்து பாருங்க சார். எடுத்தோம் ஆளுங்கட்சி திமுக, அந்த திமுக நம்ம சுட்டி காட்ட முடியும். எதிர்கட்சி நம்ம அதை பெருசா காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. காலமும் நேரமும் கமல் வரும்போது அதோட எஃபெக்ட் எப்படின்னு நீங்க பொறுத்திருந்து பாருங்க. இன்னைக்கு திமுக பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்தவரை மக்கள் விரோதமான ஒரு ஆட்சி, மக்களுக்கு எதிரான ஒரு கட்சி. மக்கள் எங்கே போராட்டம் பண்ணல, வெகுண்டிலிருந்து தன்னிச்சையா போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி. கேளுங்க சார், இப்ப கேளுங்க. தமிழ்நாட்டில் உள்ள அரசு துறையில் உள்ள ஊழியர்களிலிருந்து உயர் அதிகாரிகள் வரையிலும் கட்சிக்காரங்க வரைக்கும் மனசுக்குள்ள வெம்மி இருக்கிறாங்க. அந்த வெம்மினுடைய மனநிலையை தான் அண்ணாமலையோட ஸ்கேன் பிடிச்சு மக்களுக்காக, மக்களின் ஒருவராக இருந்து இந்த ஒரு போராட்டத்தை செய்கின்றார்கள். இதற்கு மேல ஒண்ணும் தன்னையே. அண்ணாமலை தலைமை செயலகத்தில் ஸ்லீப்பர் செல்ஸ் வச்சிருக்காருன்றீங்களா? நீங்க சார் ஒரு விஷயம் சார், உங்களுக்கே 1000 பேர் இருக்கு ஸ்லீப்பர் செல் போது, ஒரு தேசிய அதுல சார் ஒரு ஆங்கரா இருக்கும்போது உங்களுக்கு இல்லாம இருக்குமா? அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? இன்னைக்கு துறையில நீங்க ஒரு விவாதத்தில் ஒரு நிறைவேற வரீங்களா, நீங்க சப்ஜெக்ட் அண்ணன் வேலூர் இப்ராஹிம் பேசுனா வேலூர் இப்ராஹிம் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்கலாம். அப்ப இவர்கிட்ட கேட்டா எந்த அளவுக்கு அவர் பேசுவாரு? ஆமா சார், நீங்க கேட்க தான் சொல்ல முடியும். இன்னைக்கு திமுக பொறுத்தவரையும் கும்மிடி பூண்டி தாண்டி தெரியாத பெரியாரையும் அண்ணாவை வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கபட நாடகம் ஆகின்றார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கேரளா வைக்கம் வரைக்கும் போயிருக்கிறார். கேரளா வைக்கத்துல டெல்லி பயணப்பட்டு மகாத்மா காந்தி அன்னைக்கு பெரியாருக்கு முன்னால உள்ள தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சி தலைவரைக்கு அவனுக்கு அவர் ரிசைன் பண்ணனால அதன் பிறகு பெரியாரை அனுப்பினாரு. ஆனா பெரியார் யாரை விட்டு தாங்கினாரு? இவரை ஐக்கியத்துல யாரை எதிர்த்து போராட்டம் செய்கிறார்களோ அவரை விட்டு தங்கியவர். வரலாறை பாருங்கள். நான் பொய் சொல்லுகிறேன் என்றால் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான திருச்சி வேலுச்சாமி நீங்கள் கேட்டு பாருங்கள். கதை அக்கி வர ஆணி வர பெரியார் என்னென்ன செய்தாரு, வைக்கம் போராட்டத்தில் போய் எவ்வளவு நாடகம் நடிச்சார் என்பது இல்ல திமுகவுக்கும் தெரியும் சார். நீங்க சொல்றீங்க பெரியார் 1932ஆம் ஆண்டுல கோயம்புத்தூர்ல பீரைமேட்டுல சர்வஜன உயர்நிலை பள்ளியில பெரியார் பார்வையாளராக போறாரு. அந்த பார்வையாளராக போகும்போது அவர் அந்த பதிவு புக்கில் என்ன எழுதுறாரு தெரியுமா? இப்பள்ளியை நிறுவிய PLG ரங்கசாமி நாயுடு அவர்கள் எல்லா நலனும் பெற இறைவனை இறைஞ்சுகிறேன் என்று அவர் எழுதியிருக்கார் அந்த பதிவேட்டில். அந்த புக் அவர் எழுதின அந்த வாசகத்தை அருங்காட்சியகமாக 9/12/1974 அந்த பள்ளிக்கூடம் காட்சிக்கு வைத்துள்ளது. அப்ப யாரை நீங்க ஏமாத்துறீங்க? அப்ப மக்கள்கிட்ட ஓட்டுக்காக நீங்க எப்படி வேணாலும் ஏமாத்தலாம். இன்னொரு விஷயம், 1957 முதலாளின்னு ஒரு படம் வந்தது. அந்த முதலாளி SS ராஜேந்திரன் பாடுவாரு, ஏரி கரை மேலே போறவேளே பெண்மையில் ஒரு பாடல். அந்த நேரத்துல காமராஜர் CM. அப்ப இந்திய எதிர்ப்பு மேற்ற திமுக எப்படிலாம் கொண்டு வந்தாங்க தெரியுமா? அதை நாகூர் ஹனிபா பாடின பாடல். அந்த ஏரிக்கரை மேலே அந்த பாடல் மெட்டில் என்ன பாடுறாங்கன்னா, இது எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க, நீங்க டக்குன்னு ஆளுங்கட்சி சாதமா கிராஸ் பண்ணிடாதீங்க எங்களுக்கு. அதுல என்ன, திராவிட சோலையிலே
திராவிட சோலையிலே வீரர் வாழும் வேளையிலே செந்தமிழை மேய வந்த இந்திய இந்த எருமை மாடு. அண்ணனுக்கு கோவம் வந்துடும் எருமை மாடு சொன்னா. ஏன்னா இது சொன்னது திமுகவுடைய பாடலை பாருங்க. அடுத்து சொல்றாங்க, முன்னம் போட்ட சூடு என்ன மறந்ததோ உனக்கு, என்றும் உன்னை ஏற்க மாட்டோம் ஓடிவிடு வடக்கே. திமுக வடக்கன் சொல்றாங்கல்ல. அடுத்த என்ன பாருங்க, ஊமையன் ஆட்சியிலே பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண்ணை திறந்த இன்று தமிழகத்தில் விவசாயம் எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயத்தினுடைய கதாநாயகன் கல்வி கணக்கு கதாநாயகன் காமராஜர் பார்த்து என்ன எழுதுற பாருங்க. ஊமையன் ஆட்சியிலே, காமராஜர் ஊமையனா, ஊமையன் ஆட்சியிலே உன்னை கேட்க நாதி இல்லை எந்த தப்பு கணக்கை போட்டு இங்கு வந்த எருமை மாடு. நீ நடத்துற பள்ளிக்கூடத்துல எல்லாம் தமிழ் படிச்சா ஃபைன், பிரெஞ்சு மொழி படிக்கலாம், ஹிந்தி படிக்கலாம், எல்லா மொழியும் படிக்கலாம். ஆனால் நீ மக்களை எப்படி ஏமாற்றுறாங்க? ஹிந்தி வந்தா எருமை மாடு, முதலமைச்சரை எருமைன்னு சொல்றாங்கன்னா ஊமைன்னு சொன்னா இதை விட என்னங்க சார்? அந்த காலத்துல ஊடகங்கள் இல்லாத காலத்தில் 1957 எவ்வளவு மட்டமான பாடல் எழுதி தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலையை மாற்றியவர்கள் இன்று அவர்கள் சும்மா இருப்பார்களா? இல்ல, பிஜேபி ஆரம்பிச்சது ஒரு மனநிலைமையில ஆரம்பிச்சாங்க. இப்போ அதே மனநிலைமை தான் பிஜேபி இருக்கா? அதுல பல மாற்றங்கள் வந்திருக்குல்ல சார். ஜனசங்கம் தானே ஒரு விஷயம் கலக்கு சார். இல்ல சார், அண்ணா ஜனசங்கம் அதனுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம பொலிட்டிக்கல் விங்கா ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்து அதனுடைய பொலிட்டிக்கல் விங்கா பிஜேபி கொண்டு வந்தாங்க. சோ அப்ப இருந்த மனநிலைமையில தான் இப்ப இருக்காங்களா? மாற்றம் இருக்குல்ல? மாற்றம் இருக்கு சார். மாற்றம் இருக்கு. இல்ல, நீங்க மாற்றினா அரசியல் நிலைப்பாடு, திராவிடம் மற்ற கட்சிகள் முன்னேற்ற கழகம் எந்த மனநிலையில் மக்களை மொழியாலும் இனத்தாலும் மதத்தாலும் மோதலை உருவாக்கி அதன் மூலமா குளிர்கண்டு இன்று வரை ஆட்சியில் இருக்கின்றார்களே, ஏன் தேசிய கட்சி உள்ள அண்ணா திமுக திமுக இடையில ஒரே வெள்ள நூறுதான் வித்தியாசம். எடப்பாடி அவர்களும் திமுக அவர்களும் அன்பு போட்டுக் கொண்டு தமிழக மக்களை ஏமாற்றுகின்றார்கள். பிஜேபிக்கு இந்த ஸ்ட்ரென்த் கொடுக்கப்படாது என்பது திமுக அசைன்மெண்ட்டுக்கு எடப்பாடி பலியாகி உள்ளார் என்பதுதான் என்னுடைய பதிவு. ஓகே, திரு அரசியல் விமர்சகர் பார்த்திபன் அவர்கள் 3 பேரை பேச வச்சுட்டு ஏன் பேச வச்சேன்னா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. நீங்க திராவிட சிந்தனையாளர் கூட. அதாவது என்னதான் திமுக ஆட்சி கட்டில் அமர்ந்தாலும் உங்க மேல ஒட்டக்கூடிய ஒரு லேபிள் சட்டம் ஒழுங்கு சரி இருக்காது, காவல்துறை தங்கள் வசம் வச்சுக்கிறாங்க, அடிப்படை வார்டு உறுப்பினர் இருந்து மேலே இருக்கிற அதிகாரிகள் முக்கிய அமைச்சர் வரைக்கும் போலீஸை தங்கள் வலைக்குள் வைத்துக் கொள்வார்கள் என்கின்ற ஒரு லேபிள் எப்போ பார்த்தாலும் இந்த ஸ்டிக்கர் ஒட்டப்படுகிறது. அதே ஸ்டிக்கர் தான் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் நடந்திருக்கு. உங்களுடைய கருத்து? அதாவதுங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயத்தில் மனு, அதாவது புகார் மனு கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் 100க்கு பதிவு செஞ்சதுக்கு பின்னால் கிட்டத்தட்ட 12 மணி நேரத்தில் 6 மணி நேரத்தில் குற்றவாளி அடையாளம் கண்டு 12 மணி நேரத்தில் கைது செய்திருக்காங்க. அவர் அதில் எந்த இடைப்பட்ட நேரத்தில் பாத்ரூம்லேயே வலிக்கு விழுந்திருக்கிறார். இல்லை, அது காவல்துறை அது எந்த அளவுக்கு அவர் நடந்தார், எந்த மாதிரி விழுந்தாருங்கிறது அது நமக்கு தெரியாது. பட் அது அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம போக விரும்பலை. ஆனால் குற்றவாளியை பொறுத்தளவுக்கு அவர் ஏற்கனவே குற்றவாளியாக இருந்திருக்கார். அந்த அடிப்படையில் அவருடைய 3வது மனை அங்கே ஒப்பந்த ஊழியராக இருந்திருக்காரு. அடிக்கடி அது கிட்டத்தட்ட 200 ஏக்கருங்க. அது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஒரு நுழைவு வாயில் இல்லை. அருகாமையில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கல்வி 8 நுழைவாயில் இருக்கு. 8 நுழைவாயில் இருக்கு. இது அது மாணவர்கள் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை. அங்கே விளையாட்டுக்கான ஒரு இது இருக்கு, ஓய்வு, அதாவது உயர்கல்விக்காக வர்றவங்க தங்குறதுக்கான மிகப்பெரிய அறைகளாக இருக்குது. அதில் தான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இங்கே தங்கி ஆய்வு செஞ்சாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு இது, மாணவர்கள் தான் வர்றாங்க, ஒரு இந்த நிறுவனத்துக்குள்ளே இவங்க தான் வர்றாங்கங்கிற அடையாளப்படுத்த முடியாத அளவுக்கு மாணவர்களில் இருந்து ஒரு 75-80 வயது வரை உள்ள பேராசிரியர்கள், சிறப்பு பேராசிரியர்கள், பல்வேறுபட்ட பாதுகாப்பு குறைபாடுகளுக்கெல்லாம் காரணம் வேந்தரா இருக்கக்கூடிய ஆளுநரா, இல்லை துணை வேந்தரா, இல்லை இணை வேந்தரா? அதாவதுங்க, பல்கலைக்கழகங்களில் 5க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேலாக துணைவேந்தரே நியமிக்காமல் கவர்னருடைய அதிகாரப்போக்கில் இருந்துக்கிட்டு இருக்கு. இதுவரை என்னன்னு கேட்டிங்கன்னா, கவர்னருக்கு சில வேலைகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலத்தில் கவர்னர்களை நியமிக்கிறாங்களே, இவங்களுக்கு ஒரு மரியாதை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், முதலமைச்சர் கலந்துக்கிறக்கூடிய அத்துணை நிகழ்வுகளையும் கவர்னர் கலந்துக்கிற முடியாது. அப்போ அவர் சும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியாதுன்னு அவருக்குன்னு சில பணிகள் இருக்கணுங்கிறதுக்காக அந்த காலகட்டத்தில் கவர்னர் பதவி உருவாக்கப்பட்ட போது இந்த பல்கலைக்கழகங்களுக்கு நியமனம் செய்கிற உரிமை. அதில் 10 பல்கலைக்கழகம்னா தமிழ்நாடு அரசு 3 பேர் கொண்ட பட்டியல் அனுப்புவோம், ஒரு குழு அனுப்புவாங்க. பெரும்பாலும் அந்தந்த மாநில சர்க்கார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது திராவிட முன்னேற்ற அந்தந்த மாநில சர்க்காருடைய ஒரு ஒப்புதலை பெற்றவர்கள் தான் நியமிப்பாங்க. அது அவர் 10 போஸ்ட் வருதுன்னா ஒரு 2 பதவியை கவர்னர் சொல்லி அதை அவருக்கு வேண்டியவங்கள பண்ணுவாங்க.
அதே போல துணை ஜனாதிபதியா இருக்கார் இல்லையா, ஜனாதிபதிக்கு பல்வேறுபட்ட கோப்புகள் வரும். நிச்சயம். ஆனா துணை ஜனாதிபதி வந்து ஒரு ஓய்வு நிலையில இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தர் வந்து துணை ஜனாதிபதி. உதாரணமாக தமிழ்நாட்டில் வந்து காந்தி கிராம பல்கலைக்கழகம் இருக்கு. அந்த ஆனா அங்க நடக்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளுடைய கோப்புகளும் துணை ஜனாதிபதிக்கு போகும். இது அதாவது அரசாங்கம் ஒவ்வொரு ஃபார்முலாவை வச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் கவர்னருக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது பெயரளவுல தான் இதுவரை இருந்துச்சு. சரி, அப்போ அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதுகாப்பு குறைபாடு தமிழக அரசு காரணமா? முழுக்க வேந்தருடைய கட்டுப்பாட்டில், கல்வித்துறையுடைய கட்டுப்பாட்டில் இருந்தாலும் கூட அங்க வேந்தர் துணை வேந்தர் வந்து கவர்னர் வேண்டியவங்க இருக்கிறதுனால அரசாங்கத்துக்கும் அவங்களுக்கும் பல நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இதுல வந்து ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர் நியமிக்கிறது, இந்த பல்வேறுபட்ட விஷயங்கள்ல பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு முழுக்க காரணமே வந்து துணைவேந்தர் நியமனம் செய்யக்கூடிய கவர்னர் பிரச்சனையா தான் சிசிடி கேமரா கவர்னர் காரணமா சார்? 988 சிசிடி கேமரா இருக்கு சார். நிகழ்வு 840 கேமரா நடந்த நிகழ்வு கேமரா சிசிடி கேமரா நிகழ்வு சிசிடி கேமரா தமிழகத்துல நடந்த நிகழ்வு ஏற்றுக்கொள்ள முடியாத சொல்றீங்க. நடந்த நிகழ்வு ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்ச்சி, ஒரு மிகப்பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களுமே அதை பத்தி சிந்திக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு. அரசு தொடர்ந்து அடுத்தடுத்து நடவடிக்கை எடுத்தோன்னே ஏன் வந்து எதிர்க்கட்சிகளா ரொம்ப இந்த மேட்டரை கையில் எடுத்து அழுத்தம் கொடுக்குறாங்க? இல்லங்க, எதிர்க்கட்சிகளுக்கு வந்துங்க இப்ப எந்த மக்கள் விரோத செயல்பாடுன்னு எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு மூலம் இந்த நிமிடம் வர தினசரி 60 லட்சம் மகளிர்கள் இலவசமாக பயணம் பண்றாங்க. இருங்க சார் மக்கள் நல பணிகளை பொறுத்தளவுக்கு அதே போல வீட்டுக்கு வீடு 1000 ரூபாய் கொடுக்கிறது கிட்டத்தட்ட 1 கோடி பேரை நெருங்கிருச்சு. நமக்கு நாமே மருத்துவ திட்டம்ங்கிறது சென்ற முறை வந்து முதலமைச்சர் வந்து 2 கோடி பேர் அந்த பணம் மருத்துவம் செய்யறாங்க. புதுமை பெண் திட்டம், இப்படி பல்வேறுபட்ட திட்டங்கள் பொறுக்காம ஆற்றாமை சார் சொன்னாரு. இந்து கோயில்களை எல்லாம் ஏதோ சரியா செய்யலைனாரு. கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய்க்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து தவறான தமிழ்நாட்டில் நீங்க சொல்றது சரிதான். இந்து அறநிலைத்துறை மூலமாக வரக்கூடிய பணங்களை அந்தந்த கோயில்களுக்கு சரிவர செய்யறாங்க. கிட்டத்தட்ட 600 ஏக்கருக்கு மேல மீட் எடுத்துக்கிறாங்க. 600 ஏக்கர்ல அதுக்கு தாண்டிட்டாங்க. இந்தியாவுல பாரதிய ஜனதா கட்சி ஆண்டுகிற மாநிலமாலும் சரி, ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு அவங்க கும்பமேளா அது சொல்லி ஏதாவது செலவழிப்பாங்க. நிரந்தரமான திட்டத்துல இந்த ஆட்சி வந்ததுக்கு பின்னால் தமிழ்நாடு முதலமைச்சருடைய நேரடி கண்காணிப்புல மரியாதைக்குரிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர் பாபு அவர்கள் வந்து ஒவ்வொரு கோயிலுக்கும் ஆய்வு செய்தீங்க. முன்னாள் நாள் பேசலாம். ஆளுநருடைய ஆய்வும் அரசியல் பின்புலம் எப்படி பாக்குறீங்க? இது ஆளுநருக்கு அழுத்தமா மத்தியில இருந்து? ஆளுநர் வந்து சார் இன்னைக்கு வந்து ஆய்வு செஞ்சிருக்காரு, மாணவர்களை சந்திச்சிருக்காரு, சம்பந்தப்பட்ட இடங்கள் எல்லாம் பார்த்திருக்காரு. அவர் என்ன காரணத்துக்காக அவர் பார்த்தாருன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து அவர் வேந்தர், அதுக்கு அவர் தான் தலைமையில் இருக்கிறதுனால பத்திரிகை செய்திகள் இவர் பல்வேறுபட்ட விஷயங்களுக்கு போறாரு. அதான் ஆளுநரா இருக்கவர் ஆளுநருக்குரிய தன்மையோடு இல்லாம அரசு செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் போய்க்கு அவர் வந்து கொஞ்சம் இன்வால்மெண்ட் மாட்டோம் அங்கங்க போய் நீங்க தான் பொம்மைன்றீங்க, போஸ்ட் மாஸ்டர்ன்றீங்க, ஏஜென்ட்ன்றீங்க. அப்படின்றப்ப அவர் வந்து தனக்குண்டான இருப்ப காண்பிக்கணும்ல. அதனால பக்கத்தில் நடந்து வர தூரத்தில் இருக்கிறதுனால உடனே வந்துட்டாரு. இதே ஒரு கோயம்புத்தூர்லயோ வேற எங்கேயாவது நடந்திருந்தா அவர் சென்று போறாங்க நமக்கு தெரியல. எல்லாம் போயிருப்பாரு. இவர் சொல்ல மாதிரி டெய்லி கவர்னர் அறிவாளர் வந்து முரசொலி பத்திரிகை படிக்க சொல்றாரா? அங்க டீ சாப்பிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவர்களை சொல்றதை கேளுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர். கவர்னருக்குரிய அதிகாரத்தை கவர்னர் பயன்படுத்தணும். மத்தியில வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்தா இந்த கவர்னர் இந்த மணிக்கு நடக்க முடியுமா? நீங்க இவர் ஏற்கனவே அந்த கட்சியுடைய அனுசரணையா இருக்கிற காரணத்தினால இவர் வந்து அந்த கட்சிக்கான அனைத்து வேலைகளுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு கவர்னர் மாநில இருந்து. அண்ணாமலையினுடைய சவுக்கடி எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மகாத்மா காந்தி மதுரை வர்றார். வரையில அங்க இருக்க விவசாயிகள் மக்களை எல்லாம் பார்க்கிறார். ஆடைகள் இல்ல.
இன்னும் சொல்ல போனா நம்ம சொல்ற தவறு கிடையாது. வேட்டி இல்லாம கோவணத்தோட பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே அன்னைக்கு அவர் ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் எடுத்தார். இந்த தேசத்துல வந்து எல்லாரும் என்னைக்கு அந்த நிலைக்கு உருவாகுறாங்களோ அன்னைக்கு தான் நான் மேல் சட்டை போடுவேங்கிற ஒரு வைராக்கியத்தை அது போல மகாத்மா காந்தி மதுரையில வந்து அந்த சபதத்தை எடுத்தார். ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ஒரு செயல்பாடுகளுக்காக சில கோட்பாடுகளை கொள்கைகளை ஏத்துக்கிறது வழக்கம். இதே பாரதிய ஜனதா கட்சியில மரியாதைக்குரிய அண்ணன் இல கணேசன் உடனே கவர்னரா இருக்காங்கல்ல, அவர்லாம் வந்து அந்த கட்சியுடைய கொள்கை RSS ஜனசங்கத்தின் கொள்கையை ஏற்று திருமணம் செய்யாமலே பொதுவாழ்வு சிந்தனையாளராக இருக்கிறார். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோட்பாடு இருக்கு, அதை நான் மாற்று கருத்தாக சொல்லவில்லை. எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரே வருத்தம்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் திரு அண்ணாமலை அவர்கள் 4 மாத காலம் வெளிநாட்டுக்கு வந்து 3 மாச காலம் நான் வந்து இந்த தமிழ்நாட்டில் இல்லாத அரசியலை வெளிநாட்டில் போய் நான் கத்துக்கிட்டு வந்து மறுபடியும் தமிழ்நாட்டில் வந்து நான் வந்து பிரசங்கப்படுத்துவேங்கிற மாட்டம் போனாரு. அந்த நிலைப்பாடு வந்தாரு. பதில் அவர் சொல்லுங்க. 3 மாத காலம் போய் அங்க போய் படிச்சுட்டு வந்தார். இப்ப எனக்கு இருக்கக்கூடிய ஒரே மன வருத்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நிறுவனத்து மேலதான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எதனால? ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இங்க இந்த வெளிநாட்டிலிருந்து போய் படிக்க போயிட்டு அவர் வந்ததுக்கு பிறகு சவுக்கால் அடிக்கிறாரு பாருங்க. அது அவருக்கு மட்டும் அசிங்கம் இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் அசிங்கம் இல்ல. அவர் போய் பயின்றாரு பாருங்க. அந்த அந்த கல்வி நிறுவனம் அந்த பயிற்சி கூட இருக்கு பாருங்க. அந்த பயிற்சி கூடத்தை உலகுக்கே ஒரு வெட்கக்கேடான நிலைமைக்கு தள்ளிட்டார். சரி, ஓகே. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவான பகுதிக்கு வந்திருக்கிறோம். திரு மோகன், உங்களிடமிருந்து இந்த நிறைவான பகுதி ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் தொடர்ந்து இந்த பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள் என்பது ஒரு முற்றுப்புள்ளி இல்லாமே இருக்கு. இப்போ நம்ம பேசுகிற இந்த சமத்துவம், சமூக நீதி, இதுக்கெல்லாம் வந்து பெண்கள் முன்னேற்றம், பெண்களுடைய படிப்பு அப்படின்ற இந்த சூழ்நிலைமையில இப்பொழுது இது போன்ற ஒரு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது. என்னதான் அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுத்தாலும் நீங்க சொன்னீங்க தனி மனித ஒழுக்கம் வேண்டும் என்கிற அடிப்படையில் சொன்னீங்க. ஆனா இதை வைத்து எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கிறது, குறிப்பா நீங்க ஆளுகின்ற பிஜேபி சொல்கிற எல்லா விஷயங்களுக்கும் கண்டனம் கொடுப்பதனால இங்க உங்களுக்கு கவுண்டர் ஃபைல் பண்ற மாதிரி பிஜேபி இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறதா? உங்களுடைய நிறைவான கருத்து. இல்ல, அவர்கள் அதை பயன்படுத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, இப்போது சமுதாயத்திலே நடக்கும் குற்றச் செயல்களுக்கு போதைப் பொருட்களும் முக்கிய காரணமாக உள்ளது. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பள்ளிக்கூடம், கல்லூரி வளாகத்திலே நுழைந்து விட்டது. ஒரு காலத்திலே சாராயத்தை ஒழிக்க மதுவிலக்கு போலீஸ் பிரிவினை உருவாக்கியதை போல கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை ஒழிக்க தனி போலீஸ் படை உருவாக்க வேண்டும், கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த போதை பழக்கம் அறிவிப்பால் தனி நபருக்கு மட்டுமல்ல அரசு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதி அரசுகளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் நான் ஏற்கனவே சொன்னது தனி மனித ஒழுக்கம். அதே போல இங்க எல்லா அதத்தானே உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்ல சார், அதத்தான் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தமிழகத்துல போதைப் பொருள் புழக்கம் அதிகரிச்சுட்டு வருது, அது இந்த அரசாங்கம் வந்து கண்டுகொள்ள மாட்டேங்குது. அடிப்படை காரணம் என்ன? இப்ப போதைப் பொருள் வந்து இங்க மட்டும் கிடைக்கல, இது வந்து பக்கத்து மாநிலம், அப்புறம் என்ன ஒரிசா, ஆந்திரா போன்ற மாநிலம் இருந்து இங்க வந்து கடத்தப்படுகிறது. குஜராத் விட்டுட்டீங்க சார். அரசு அது போலீஸ் தடுத்துதான் இருக்குது. அதையும் மீறி வருகின்ற பொழுதுதான் அதற்கு அடிமையாகி விடுகின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த பல்கலைக்கழகத்துக்கு வந்து கட்டுப்பாடுகள் வந்து அறிவித்திருக்காங்க தமிழக அரசு. அதாவது இந்த பல்கலைக்கழக வளாகத்திலே மாணவர்கள், பல்கலைக்கழக பணியாளர்கள், பேராசிரியர்கள் அனைவரும் கட்டாயம் அடையாள அட்டையை அணிய வேண்டும், அணிந்து வர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பல்கலைக்கழகத்திலே மாணவர் விடுதியிலே தங்கியுள்ள மாணவர்களுக்கு மாலை 6:30 மணிக்கு மேல் விடுதியை விட்டு வெளியே வரக்கூடாது கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறு கட்டுப்பாடுகள். அது மட்டுமல்லாமல் போலீஸுக்கு வந்து மிகப்பெரிய இவர்கள் வந்து அதிகமாக அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றார்கள். இது போன்ற சம்பவங்கள் வராமல் பார்ப்பதற்கு நீங்கள் தான் அதில் அதிகமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அரசும் அவர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அரசு வந்து எல்லாவித துரித நடவடிக்கை எடுத்திருக்கிறது, மிக ஃபாஸ்டாக எடுத்திருக்கிறது. அதுவும் அந்த சம்பவம் நடந்து ஷார்ட் பீரியட்லயே எடுத்திருக்காங்க. எப்போ அவங்க எடுத்தாங்கன்னா அந்த பெண் வந்து அந்த குற்றத்தை சொல்லும் போதுதான் அது வந்து வெளியே வந்தது, இல்லைன்னா தெரிய வருவதற்கு வாய்ப்பு குறைவுதான். சொல்லுங்க. அதாவது சார், இங்க எங்க எதிர்க்கட்சிகள் உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, இந்த பாலியல் சீண்டல்களோ பாலியல் வன்கொடுமைக்கோ காவல் நிலையத்துல புகார் கொடுத்தா அந்த பெண்ணுடைய பெயர்,
புகைப்படம், எஃப்ஐஆர்கள் எல்லாம் வந்து மறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கிட்டத்தட்ட 6 மணி நேரமா இன்டர்நெட்ல இருந்திருக்கு, அதை வந்து டவுன்லோட் பண்ணி 14 பேர் பார்த்திருக்கிறாங்க. அதுங்க சர்ச்சைகள் ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கு கொடுக்கப்பட்ட விளக்கங்கள்ல முன்னுக்கு பின் முரணாக இருந்தனால தான் அது மிகப்பெரிய ஒரு பூதாகரமா இருந்திருக்கு. இல்ல, அதுக்கு கமிஷனர் வந்து விளக்கமே கொடுத்திருக்காரு. அதாவது இது யாரோ வந்து தவறுதலாக வந்து வெளியிட்டு இருக்காங்க. இது போன்று எப்பொழுதுமே நடப்பது இல்ல. எஃப்ஐஆர்லாம் வந்து சீக்கிரட்டாவும் இருக்கணும். அது அந்த கம்ப்ளைண்ட் தான் தெரியணும். அது கோர்ட்டுக்கு வருகின்ற பொழுதுதான் அந்த எஃப்ஐஆர் பற்றி அவங்க வந்து ஆய்வு செய்வாங்க. ஆனா இந்த இதுல வந்து யாரோ இதை வந்து நடவடிக்கை எடுத்து யாரோ வந்து இதை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அவர்கள் மீது இந்த அரசு வந்து எல்லாவித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது போன்ற சம்பவம் இனி வரக்கூடாது என்பதுதான் எல்லோருக்குமே வந்து அந்த தாக்கம். ஈவன் அரசுக்கு கூட அந்த அரசு செய்கின்ற எல்லா காரியத்துக்கும் எதிர்கட்சிகளும் துணையாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் தன்னை சாட்டையால் அடித்துக் கொண்டார். அது மன வருத்தத்தை அளிக்கிறது. ஏனென்று சொன்னால் அவர் பெண் குழந்தை பெற்றவர். அந்த பெண் குழந்தைக்கு தாக்கத்தின் காரணமாக அவர் தன்னைத்தானே வருத்தி கொண்டார். அதுல வந்து நீங்க எந்தவித கமெண்ட் அடிக்க வேண்டியதே இல்லை. ஏனென்றால் அது அவருடைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கும் அரசுக்கும் எந்தவித சம்பந்தமே இல்லை. அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சம்பவங்கள் நடப்பது என்னை வந்து வருத்தி இருக்கிறது. ஏனென்றால் அவருக்கு இதை பாதித்து இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பெண் எங்கே பாதித்தாலும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் குரல் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அண்ணாமலை குரல் கொடுத்திருக்கின்றார். ஆகவே அவர் மீது குற்றம் சாட்டுவதோ அல்லது அதுக்கு விளக்கம் அளிக்குவதோ தேவையற்றது. அதை வைத்து நீங்கள் கட்சியை வளர்க்கக்கூடாது. அது ஒரு சம்பவம். அந்த சம்பவத்துக்கு என்ன தீர்ப்பளிக்க வேண்டும், என்ன பிரதிபலிக்க வேண்டும், என்ன கட்டுப்பாடு அளிக்க வேண்டும், அந்த அட்வைஸ் தான் நீங்க சொல்லணும். எதெல்லாம் பாதிச்சிருக்கு, எதெல்லாம் அந்த கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது, அதற்கெல்லாம் நீங்க அரசுக்கு நீங்க வந்து உறுதுணையா இருக்கணும். எதிர்கட்சிகள் என்றால் எதையுமே செய்ய வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. அரசுக்கும் நீங்கள் உறுதுணையாகவும் அட்வைஸ் செய்வதற்காகவும் தான் எதிர்கட்சிகள் இருக்கிறது. அப்படி இருந்தால்தான் அவர்கள் நல்ல எதிர்கட்சிகளாக விளங்குவார்கள். அந்த அடிப்படையிலே எதிர்கட்சிகளும் பயணிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஓகே, நன்றி சார், நன்றி. உங்களுடைய நிறைவான கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நன்றி. அடுத்தது நம்முடைய திரு வேலூர் இப்ராஹிம் சார், உங்களுடைய நிறைவான கருத்தும் நிறைவான பதிவும். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு உயர்நீதிமன்றம் இன்றைக்கு 25 லட்சம் ரூபாய் அரசு தர வேண்டும் என்றும், அந்த பல்கலைக்கழகத்தில் முழுமையாக அந்த மாணவி படித்து முடிக்கும் வரை பல்கலைக்கழகம் வந்து அந்த எந்த கட்டணமும் இல்லாமல் படிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னது முதல் கட்டமாக அந்த மாணவிக்கு கிடைத்த நீதியாக நான் பார்க்கிறேன். இது தமிழக அரசு முன்வந்து செய்யல, உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது. ஏன்னா உயர்நீதிமன்றம் சுமோட்டாவா இந்த வழக்கை எடுத்ததுனால அந்த மாணவிக்கு கிடைத்த முதல் நீதி. இரண்டாவது, இந்த விஷயத்திற்கு தனிமனித ஒழுக்கத்தை பத்தி பேசுறாங்க. உண்மையாகவே தனிமனித ஒழுக்கம் முக்கியம். அந்த தனிமனித ஒழுக்கத்திற்கு பெரிய கேடா அமையறதே இந்த திமுக ஆட்சி தான். ஏன்னா தனிமனித ஒழுக்கத்துல நான் ரெண்டு விஷயம் சொல்றேன். அதாவது 2 காதலர்களோ 2 18 வயதுக்கு மேற்பட்டவர்களோ பேசுவது என்பது அது இந்திய அரசியலமைப்புக்கு எதிரானது கிடையாது, இந்திய குற்றவியல் சட்டத்திற்கு எதிரானது கிடையாது. அது தனி மனித உரிமை. அப்ப அப்படி பேசினா கற்பழிச்சிருவீங்களா? அப்படி 2 பேர் போய் பேசினா தனியா 2 பேர் வந்து ஒரு டிஸ்கஷனோ இல்ல தனியா 2 பேர் அவர்கள் பர்சனலா என்ன நடக்குதோ அதுல 3வது ஒருத்தர் போய் பர்சனலா நடக்கிறத பார்த்து உடனே கற்பழிச்சிருவீங்க. அதை வந்து நியாயப்படுத்துவீங்களா? என்னங்க இது அநியாயமா இருக்கு? நான் கேட்பது பாலியல் சீண்டல் எல்லாமே எப்படி பார்க்கப்படும்? அந்த பெண்ணை நாளைக்கு எப்படி பார்ப்பாங்க? சும்மா தொட்டாங்க அவ்வளவுதான், அப்படிதான் சமூகம். அதே போல காதலர் தினத்தன்று கடற்கரைகள்ல பூங்காக்கள்ல காதலர்கள் இருக்கும் பொழுது இந்து அமைப்புகள் கொடுத்து தாலியை கட்டு அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா அவங்களை வந்து அடிச்சு துன்புறுத்துறது, அதை Facebookல இன்ஸ்டாகிராம்ல போடுறதுலாம் நீங்க ஏற்புடைய கருத்து. திரும்பவும் சொல்றாங்க, சட்டத்திற்கு புறம்பாக யார் செய்தாலும் அது தவறுதான். அது எந்த அமைப்பு செய்தாலும் தவறுதான். அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. அதே வேளையில நாங்க என்ன கேட்கிறோம்னா, தனி மனித ஒழுக்கம் இன்றைக்கு திசை மாறி போவதற்கு காரணம் திமுகவுடைய ஆட்சி. ஏன்னா இன்றைக்கு போதைப் பொருட்கள் விற்பனை எங்க இருக்கு? அதிகபட்சமாக தமிழகத்துல. போதைப் பொருள் விற்பனையை யார் நடத்துறா? யார் பெரிய மாஃபியா கேங் இருக்கிறா? திமுக. திமுகவுடைய கட்சி நிர்வாகி தான் போதைப் பொருளுடைய மாஃபியாவாக இருந்து தமிழகத்தை தாண்டி பாரதம் முழுக்க இருந்து பிறகு உலக நாடுகளுக்கு விற்பனை பண்ற அளவுக்கு போய் மத்திய புலனாய்வு துறை தான் பிடிக்குதே தவிர மாநில அரசு அது வரைக்கும் வேடிக்கை
பார்த்துக்கிட்டு தான் இருந்தது. 2. மூன்றாவதாக தனிமனித ஒழுக்கத்திற்கு அடிப்படை போதை காரணம் என்றால் அந்த போதையை கடைகடையாக வைத்து சாராய கடத்தி விற்பனை செய்வது யாரு? ஐயா ஸ்டாலின் தலைமையிலான இந்த திமுக விடியாத அரசு. நான் கேட்கிறேன், நீங்கள் தான் சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து சாராயத்தை உடனடியாக இழுத்து மூடுவோம் டாஸ்மாக். 2016 ஏங்க அப்ப நானே கேட்கிறேன், 2014 சாராயத்தை குடித்து ஆண்கள் இறந்து இந்த தமிழகத்தில் பெண்கள் தாலி எடுத்தார்கள். இன்றைக்கு குடிக்கிற இந்த சாராயம் என்கிற இந்த மது என்ற அரக்கனுக்கு இன்னைக்கு யாருமே பலியாகலையா? 2016 பூர்ண மது சொல்லி தான் பண்ணாங்க. ஆட்சி கொண்டு வரலையா அவங்க? ஏங்க நான் கேக்குறேங்க, நான் ஒரு நல்ல திட்டத்தை சொல்றேங்க. இந்த முறை ஆட்சிக்கு வரல, அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தா நான் போன வாட்டி சொன்னல நல்ல திட்டம் அதை கொண்டு வர மாட்டேன். இப்ப நாசமா போற ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு சொன்னா இந்த தலைவரை நீங்க எப்படி பாப்பீங்க? தமிழக மக்கள் அங்கீகரிக்கலையே. ஏங்க நான் கேட்பது மக்கள் தான் எஜமானர்கள். ஒரு ஆட்சிக்கு தலைவர் என்பது தாய்மை மனப்பான்மையா இருக்கணுமா இல்லையா? தன் பிள்ளை தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்கலனா கூட தன் பிள்ளையின் நலன் கருதி ஒண்ணு அடிச்சு திருத்தணும், அன்பா சொல்லி திருத்தணும். அன்பா சொல்லி திருந்தலாம், அடிச்சு திருத்தணும். நான் கேட்பது என்னன்னா, நீங்க தாய் உள்ளம் கண்ட அரசாக இருந்தால் பிள்ளைங்களுக்கு சாராயத்தை கொடுப்பீங்களா? அப்படி ஒரு அரசு இருக்குமா? அதை நியாயப்படுத்துவீங்களா? 2014 சொன்னோம், அதனால மகனே எல்லாரும் நீங்க சார ஏங்க நான் சொல்லுவாரு ஐயா ஸ்டாலின் வாக்குறுதி மீறினாரா இல்லையா? ஒண்ணு தமிழகத்துல மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டா நான் கேட்கிறேன், தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, பாண்டிச்சேரியில பார்டருக்கு போகக்கூடிய சூழ்நிலை நான் கேக்குறேங்க, ஒரு தாய் தன்னுடைய 2 பிள்ளை இருக்குங்க, ஒரு பிள்ளை சாராயம் குடிக்கல, இன்னொரு பிள்ளை சாராயம் குடிக்குது. இந்த சாராயம் குடிக்கிறத நீ நிப்பாட்டுனா அந்த புள்ள சொல்லுது பக்கத்து வீட்டுல எல்லா பிள்ளைங்களும் சாராயம் குடிக்குது, நான் வந்து சாராயம் குடிச்சுதான் செருப்ப கழட்டி அடிச்சுட்டு நீ குடிக்காதரா அந்த வீட்டுல குடிக்கிறாங்கன்றதுக்காக உன்னை பாத்துக்கிட்டு இருப்பான்னு ஒரு தாய் கேட்பா. அப்படி தமிழகத்தில் இருக்கிற பிஜேபி தாயலத்தோட தேசிய லெவல்ல மதுபான கொள்கை கொண்டு வாங்க. திரும்பவும் சொல்றேங்க இந்த வாதத்தை வைக்கிற அயோக்கியர்கள் யாரா இருந்தாலும் நான் கேள்வி கேட்கிறேன். மதுவை கொண்டு வாருங்கள் என்று சொல்றவங்க தேசிய அளவில் கொண்டு வாங்க சொன்னீங்களா? இல்ல மாநிலத்தை கேட்பது என்னன்னா பாத்தீங்களா இப்ப உள்ள கூடுவாங்க. ஏன்னா உலகத்திலேயே அரசியல் மாட்டு இறைச்சியில வந்து கிட்டத்தட்ட 20 லட்சக்கணக்கான டன் ஏத்துற நாடு இந்தியா. இம்போர்ட் பண்றதுல முதல் நாடு, உலகத்திலேயே முதல் அளவுக்கு தடை பண்ணுங்க. திரும்ப நான் என்ன சொல்றேன், இந்த பசுமத சட்டம் வேணாம், பேசுனா இந்தியாவுல வந்து ஏற்றுமதி பண்ணலாம். இல்ல ஒரு வெள்ள சுண்ணாம்பு ஒரு என்ன இது நான் நிகழ்ச்சி நிறைவு பண்ணணும். அப்படியே வருஷம் வர நான் சொல்வது டைரக்டிவ் பிரின்சிபல் பாலிசில அரசியல் அமைப்பு இருக்கிறத சொன்னா இவர்கள் என்ன பேசுறாங்க, இவளை ஏத்துறாங்க, ஏற்றுமதி இறக்குறாங்க. இந்திய அரசியலமைப்பை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன். அதுல சாராயத்தை எப்படி ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ பசுவதை தடுப்பு சட்டமும் கொண்டு வரணும்னு சொல்லுது. கருத்துக்கு வரங்க. அதாவது அப்ப தனி மனித ஒழுக்கம் என்பது திமுக ஆட்சியில் 2 வகையில் சீரழிக்கப்படுகிறது. ஒன்று மதுவினால் சீரழிக்கப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று உங்களுடைய மடமை, கடவுள் நம்பிக்கையை நீங்கள் எதிர்க்கிற இந்த மடமையினால் ஐயம் சாரி ஐயப்பா சொல்லக்கூடியவர்களை பாதுகாக்கிறீங்க. கடவுளை நம்பக்கூடிய எங்களுடைய போராட்டத்தை நீங்கள் கைது செய்கிறீர்கள் என்றால் இந்த கடவுள் மறுப்பு கொள்கை இன்னொரு மடமையை ஏற்படுத்தி நான் என்ன தப்பு செஞ்சாலும் அதை நியாயப்படுத்தும். நான் சொல்வது என்னன்னா, இந்த தனி மனித ஒழுக்கத்தை மிகப்பெரிய அளவிற்கு தூண்டக்கூடிய விடியாத இந்த திமுக ஆட்சி ஒழிய வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு, தாய்மார்களுக்கு பாதுகாப்பு, இந்த தமிழகத்திற்கு பாதுகாப்பு, வென்று காட்டுவோம். ஓகே, ஒரே ஒரு விஷயம், அடுத்த முறை நம்ம டிபேட்ல வரும்போது இந்த விடியான்ற வார்த்தையை வந்து நம்மளுடைய தொலைக்காட்சியில் பயன்படுத்த வேண்டாம் என்பது அன்போடு உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். திரு ராமன், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது தமிழ்நாட்டில் வந்து 2021 மே மாதம் பிறகு ஆட்சி அமைச்சிட்டு இருக்குது. அதில் என்ன விஷயம்னா, நிறைய சமூக விரோதிகள் எல்லாமே இந்த கட்சியிலையும் திமுகவிலையும் திமுக கூட்டணியிலையும் அங்கம் வகித்து தாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு கவசமாக ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். இதுதான் இன்னைக்கு உள்ள பிரச்சனைகள். திமுக மட்டும்தான், திமுக கூட்டணியும் திமுக கூட்டணியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேற எந்த கட்சியும் எல்லாமே வந்து ஆளுங்கட்சி எல்லாமே இல்ல சார் பரிசுத்தமானவர்கள் இல்ல. நான் சொல்றேன் பரிசுத்த பற்றி அப்புறம் பேசுங்க சார். நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சி, இந்த ஆளுங்கட்சி 10 ஆண்டுக்கு பிறகு ஆட்சியில வந்திருக்குது. ஆகவே இந்த 10 ஆண்டு பிறகு ஆட்சியில வந்திருக்கனால பழைய ஆட்கள் எல்லாமே சமூக கட்சியில் ஈடுபட மீன் ஆட்கள் எல்லாமே ஏதோ ஒரு கட்சியில பொறுப்பு வாங்கி ஏகப்பட்ட பிரச்சனைகளை கிடப்பி மக்களுடைய நிம்மதியை கெடுக்கின்றார்கள். இவர்கள் இரும்பக்கரவங்க யார் அடைக்கிறாங்க தெரியுமா? அந்த ஆட்சியில் பார்த்தீங்களா, கிளி ஜோசியம் பார்க்குறவங்க,
பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்கள, ரோட்டில் ஆம்லெட் போட்டு அவன் இந்த மாதிரி ஆட்கள் தான் இரும்பு கரம் கொண்டு அடைக்கிறாள் தவிர்த்து சமூக விரோதிகளையும் இந்த இவங்க கட்சிக்கு சாதகமாக இருக்கிறவங்களையும் கட்சியில் கூட்டணி அங்கம் வைக்கிறவங்களையும் அவங்க மிதமான போக்கை விட்டனால தான் இன்னைக்கு மக்கள் சொல்லலா துயரத்தை ஆட்கொள்றாங்க. இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். 2026 திராவிடம் இல்லாத ஒரு தேசியத்தை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு எண்ணத்தில் தான் அண்ணாமலை மக்களுக்காக போராட்டம் செய்கின்றார். நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நிறைவான கருத்தை திரு பார்த்திபன், உங்களுடைய கருத்து. அது தமிழ்நாட்டில் வந்துங்க சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இப்போ நல்ல முறையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவ்வப்பொழுது ஆய்வுக் கூட்டம், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட கண்காணிப்பாளர்களை நேரடியாகவே தலைமைச் செயலகத்துக்கு வர சொல்லி கூட்டம் நடத்துறது, காணொலி மூலமாக நடத்துறது, இப்படி பல நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்கு. இதை தாண்டி தனி மனிதனுடைய பிரச்சனை, அடுத்த நம்ம நிலத்து பிரச்சனை, இப்படி பல்வேறுபட்ட விஷயங்களில் இந்த தேசம் சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலிருந்தே கொலைகளும் கொள்ளைகளும் வழக்குகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. திமுக கூட்டணி கட்சியில தான் அதான் தவறான நிறைய சமூக அதெல்லாம் இப்ப பாரதிய ஜனதா கட்சியில ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால யாரெல்லாம் சேர்ந்தாங்க திமுக கட்சியில இருங்க சார். பாரதிய ஜனதா கட்சியில 2 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு யாரெல்லாம் இந்த குற்ற வழக்கு பின்னணியில இருந்து தண்டனை பெற்றவர்கள், தண்டனை பெறக்கூடிய வழக்குகளை சந்தித்துக் கொண்டு இருப்பவர்கள் யாரெல்லாம் சேர்ந்தார்கள் என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியலாவே வெளியிட்டிருக்கிறது. ஒரு கட்சிக்கு இணைந்ததற்கு அவர் ஏதாவது ஒரு குற்ற வழக்கில் ஈடுபட்டா கடந்த காலத்துல செஞ்சதுக்கு கட்சியில சேர்றதுக்கு முன்னாடி அவங்க பண்ணாங்க, கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் பண்ணாங்களா? இதான் சொல்லுங்க. கட்சியில சேர்ந்து சார் சொல்லுங்க சார், கட்சியில சேர்ந்த தமிழ்நாட்டில் இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாதது, கடும் தண்டனை கொடுக்கணும், அதுக்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் தமிழ்நாடு அரசு துரிதமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த எஃப்ஐஆர் பொறுத்தளவுக்கு எல்லாரும் சொல்றாங்க, ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டா சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி அந்த எஃப்ஐஆர் இணையதளத்தில் வெளியிட்டு உடனே அதை லாக் பண்ணணும். அந்த லாக் பண்ற நேரத்துக்குள்ள அந்த எஃப்ஐஆர் கசிஞ்சிருச்சு. அதனால 14 பேர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு கோர்ட்ல தமிழ்நாடு அரசுடைய சிறப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. அந்த 14 பேர் மேலேயே நாங்க கவனம் செலுத்தி விசாரணை வளையத்துக்குள்ள இருக்கணும். அதனால அது ஒரு காவல்துறை அசாதாரண முறையில அதை வெளியிடல. அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பது எதிர்க்கட்சிகள் காரணம் இல்லங்க, அது ஏதாவது வருமானு பாக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், சாட்டை எடுத்து அடிக்கிறார்ல தமிழ்நாடு பூரா வட மாநிலத்து இளைஞர்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்காக எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் கோயிலையும் சாட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்களை இங்க சாட்டை அடிக்கிறதுக்காக வழி இல்லாம தமிழ்நாட்டில் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க கையில காலில் பிள்ளைய வச்சுக்கிட்டு ஒருவேளை சாப்பாட்டுக்காக வெயில் நேரங்களில் ரத்த முறைற அளவுக்கு அடிச்சு 10 காசு 50 காசு வாங்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு முன்னேற்றத்தை முதல்ல வட மாநிலங்கள் அந்த மாதிரி சாட்டை அடிக்கிற முன்னேற்றம் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க சவுக்கடிங்க. மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டு மக்கள் யாரும் சவுக்கடி கொடுத்து கோயில்ல இல்ல. திமுக ஆட்சியுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ள மறுக்கிறார். கேள்வி பாஜகவில் தவறளிக்கிறார்களா இல்லன்னு சொன்ன ஒரு ஆளை சொல்லுங்க. எடியூரப்பா மேல 15 வயசு என்ன சொன்னாரு? இன்னொரு விவாதங்களை பேசலாம். நிகழ்ச்சி வந்து கருத்துக்களை பதிவு செய்த 4 அழைப்பாளர்களுக்கும் ஆசிரியர்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நேர்களே, இத்துடன் நம்முடைய விவாத நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைய விவாதம் நிகழ்ச்சியில் கருத்துக்களை முன்வைத்தது அது அவர்களுடைய சொந்த கருத்துக்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு மீண்டும் அடுத்த விவாதத்தோடு விவாதம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.